என்ன விடிஞ்சிருச்சு போல, சரி எந்திரிப்போம். தொழுகைக்கு வேற நேரமாச்சு. எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டிட்டு பாயை எடுத்து வச்சுட்டு ஆயிஷாவை எழுப்புவோம். தொழுகைக்கு நேரமாச்சுல, அவ பாட்டு தூங்கிக்கிட்டே இருப்பா. ஆயிஷா எந்திரிடி ஆயிஷா. நைட்டெல்லாம் அவ கூட சேர்ந்து விளையாட வேண்டியது, ஃபாத்திமா கூட சேர்ந்து சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுற. இப்போ காலையில் என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க. தொழுகைக்கு நேரமாச்சு ஆயிஷா, எந்திரி ஆயிஷா. ஸ்கூலுக்கு வேற வேகமாக கிளம்பி போகணும்ல, நீ டீச்சரே லேட்டாக போகிறான், இவளை எழுப்ப முடியாதே. சரி அவளா எந்திரிக்கட்டும், நம்ம போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம். என்ன அக்கா எழுப்பிக்கிட்டே இருந்தா, இப்போதான் முழிப்பே வருது. அதுக்கு தான் நைட்டெல்லாம் அவள் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஃபாத்திமா கூட விளையாடலான்ட்டு நைட்டு லேட்டாக தூங்கி எந்திரிக்கவே முடியல. காலையில் அவளுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளை, எப்போ வேணால் எந்திரிக்கலாம். நம்மளுக்கு தான் இப்போ பிரச்சனை. என்னடி ஆயிஷா, ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா? உன்னை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீ எந்திரிக்கவே மாட்டேன்ட்டேன். நானே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சரி நீயும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, தொழுகை வாடி, லேட்டாச்சு தொழுகைக்கு. சரிக்கா ஏதோ போகிறேங்க்கா, எந்திரிக்கவே முடியலக்கா. சரி உட்காராம வேகமா எந்திரிச்சு போ, உட்காந்தே இருக்காத. ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கா ஆயிஷா. இவளுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அம்மா அத்தாவுக்கு வேற ஃபோன் பண்ணி பேசணும், கிராமத்தில் இருக்காக அவங்க வேற. சரி அந்த வேலையை வேற பார்க்கணும். பொறுப்பே இல்லாமல் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கா, சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு. ஏண்டி ஆயிஷா, காலையில் காலை சாப்பாடுக்கு தோசை ஊற்றி அந்த குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுக்குருவோமா? சரிக்கா அப்படி பண்ணு. மதியானத்துக்கு கூட அப்போ சாதம் வடிச்சிரு. ஆமாண்டி ஆயிஷா, அப்படிதான் பண்ணணும். இந்த கேஸ் வேற எத்தனை நாளைக்கு இன்னும் வரும்னு தெரியல. ஒரு 4 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எடுத்துடணும், கேஸை புக் பண்ணி விட்டுறணும். மாவு வீட்டில் ஆட்டி வச்சாதான் ரொம்ப நாளைக்கு வருது, நல்லாவும் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பிடிக்குது. பாக்கெட் மாவுலாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சரி வேகமாக தோசையை சுட்டுருவோம். ஆயிஷாவுக்கு ஒன்று, ஆயிஷா ஒன்றுதையும் சாப்பிடுவா. ஆயிஷாவுக்கு ஒன்று, ஃபாத்திக்கு ஒன்று, நம்மளுக்கு ஒன்று. வேகமாக தோசையை சுட்டுட்டு போய் உட்காருவோம். ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஆயிஷா, பாயெல்லாம் விரிச்சு எடுத்து வைடி, தண்ணி எல்லாத்தையும். தோசை ஊத்திட்டேன்டி, இதோ எடுத்து வைக்கிறேன்க்கா, கொண்டு வா. சரி நான் வச்சு தரேன் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றாவும். ஃபர்ஸ்ட் ஆயிஷாவுக்கு வச்சு தரேன். தோசை வச்சாச்சு. இந்தடி குழம்பு, கறி குழம்பு தான் வச்சுருக்கேன். நல்லா சாப்பிடுங்க சரியா? நல்லா சாப்பிட்டு போங்க ஸ்கூலுக்கு. இந்த ஆயிஷா இந்தாடி சாப்பிட்றி. இந்த ஃபாத்திமா உனக்கு வச்சிருக்கேன்டி தோசை, இன்னைக்கும் மீதி வச்சிடாம சாப்பிடணும் சரியா? ஊட்டி விடணுமா சொல்லு, அம்மா ஊட்டி விடுறேன். மீதம் வச்சிடக்கூடாது தோசையா. சரிம்மா, நானா சாப்பிட்றேம்மா, நான் என்ன குழந்தையா?
இதெல்லாம் நல்லா பேசிடி. அதுக்கப்புறம் ஒரு வாய் வச்ச பின்னாடி முடியலன்னு சொல்லுவ, சாப்பிட முடியலன்னு சொல்லி வச்சுட்டு போயிடாத. இன்னைக்கு ஒழுங்கு மரியாதையாக ஃபுல்லாக சாப்பிட்டு போடணும். ஏன் பானு, எப்படினே நீ குழம்பு வைக்கிற? எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுப்பானு. சூப்பராக வச்சுருக்கக்கா. எப்படி தான் அப்படி வைக்கிறேன்னு தெரில, எனக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய தெரியாது. ஆனால் நீ சூப்பராக வச்சுருக்க. நல்லதா போச்சு நீ இந்த ஊருக்கு குடி வந்தது. நானாக இருந்து என்னடா செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்ட? சூப்பராக குழம்பு வச்சுருக்க, சூப்பராக இருக்குது. ஆமாம் சித்தி, நீ சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குல்ல குழம்பு. நானே நிறைய தோசை சாப்பிடுவேன் போல. சூப்பராக இருக்கு குழம்பு, டேஸ்டாக இருக்குது. சரிடி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. பேசாமல் ஒரே புகழ்ச்சியாக புகழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. எப்பயும் நான் இப்படி தானே குழம்பு வைப்பேன். இன்னைக்கு என்ன புதுசாக வச்சுருக்கேன்? அதெல்லாம் நம்ம அம்மாட்ட இருந்து தாண்டி ஐசா கற்றுக்கிட்டேன். நான் சின்ன வயசில் அம்மா சமைக்கும் போது கிச்சன்லேயே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேனா, அப்படியே ஒவ்வொன்றா அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். உனக்கும் சொல்லித்தரேன்டி ஐசா, ஒவ்வொன்றாவும் நீயும் பழகி வச்சா நல்லது தானே? நல்லது தான்க்கா. ஆனால் ஒன்னளவு எனக்கு பொறுமையெல்லாம் இருக்காது. குழம்புனால எப்படி வைப்பேனே தெரியாது. அதெல்லாம் நல்லா தாண்டி வைக்கலாம் நினச்சா வைக்கலாம். யார் வேணா குழம்பு. இது என்ன பெரிய விஷயமா குழம்பு வைக்கிறது? நீ ஃப்ரீயாக இருக்கப்போ சொல்லித்தரேன்டி. ஒரு நாள் நல்ல குழம்பு வைக்க சாப்பாடு செய்யலாம் சொல்லித்தரேன். எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல. ஏக்கா அப்படி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறியாக்கும்? சரி சொல்லி கொடு, கற்றுக்குறேன். சரிடி ஐசா, அவளை கையை பிடிச்சி கூட்டு போ. வண்டி வரும், அந்த சைடு இந்த சைடு விட்டுறாத. கையை பிடிச்சி பத்திரமா போங்க ரெண்டு பேரும். சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபாத்தி வா போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சாப்பாடு கொண்டு வா மதியானம். பாய்மா. சரிடி, பார்த்து போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா காலையில வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ எல்லா வேலையும் பார்ப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். என்னோட மார்னிங் இப்படி தான் போகும். வேலை எல்லாத்துலேயுமே வேலை தான். சரி, அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.